பல்வேறு நோய்களாலும் பேய்களின் பிணிகளிலிருந்தும் விடுதலை பெற்ற பல பெண்கள், 7 பேய்களின் பிடியிலிருந்தும் அதன் துன்பத் துயரத்திலிருந்தும் விடுதலை அடைந்த மகதலா மரியா மற்றும் ஏரோதுவின் மாளிகை மேற்பார்வையாளரான கூசாவின் மனைவி யோவன்னா மற்றும் சூசன்னா, மேலும் பல பெண்கள் ஆண்டவர் இயேசுவோடு இணைந்தவர்களாய் அவரின் பணியை தங்களது வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு உடன் உழைப்பாளிகளாக அனைத்து நிலைகளிலும் இறைவனுக்கு உதவியவர்களாய் இவர்கள் இங்கு சித்தரிக்கப்படுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசுவின் காலத்தில் பெண்களின் நிலையை பற்றி நாம் கட்டாயம் அறிவோம். பெண்களுக்கு அவ்வளவாக முக்கியத்துவம் கொடுக்கப்படாத ஒரு காலகட்டம், ஆண்களோடு உரையாட முடியாத தருணம். அவர்கள் வெளியே இவ்வேளையிலும் தனிமையில் மட்டுமல்ல, தங்கள் கணவர்களோடு கூட வெளியில் அவ்வளவாக செல்ல முடியாத சூழ்நிலை. கூட்டத்தின் மத்தியிலே அவர்களது வார்த்தைக்கு எவ்வித பயனும் இல்லாத நிலை. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஆண்டவர் இயேசு இந்த பெண்களை தேர்ந்தெடுத்து பணிவாழ்வில் அவர்களை தன்னோடு இணைத்து கொள்ளுகின்றார். அந்த பெண்களும் மிகவும் தைரியமானவர்களாக, அறிவும் ஆற்றலும் மிக்கவர்களாக, ஆண்டவருக்கு எல்லா நிலையிலும் உதவக்கூடியவர்களாய் இருந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த 7 பேய்கள் நீங்கப்பட்ட மகதலா மரியாவை பற்றி நாம் அறிவோம். ஆண்டவர் இயேசு உயிர்த்த பின்பு முதல் பெண்மணியாக அங்கு ஓடோடி சென்று கல்லறையை நோக்கி ஆண்டவரை காணவில்லை என்ற அச்சத்திலே அவள் அழுகின்ற வேளையில் ஆண்டவர் வந்து அவளுக்கு சொல்லும் வார்த்தைகள், மரியா, அழ வேண்டாம், இதோ நான் உயிர்த்து விட்டேன், என் தந்தையோடு நான் ஒன்றிணையப் போகிறேன், நீ சென்று என் அன்பு தோழர்களான சீடர்களிடம் இதை சொல் என்று அனுப்பி வைக்கின்றார். அவளும் ஓடோடி சென்று ஆண்டவரின் உயிர்ப்பை முதலிலே சீடர்களுக்கு எடுத்து கூறுகின்றார். அன்பார்ந்தவர்களே, பெண்களின் வார்த்தை எடுபடாத ஒரு சூழ்நிலை, அவர்களின் அந்த வார்த்தைக்கு எவ்வித முக்கியத்துவமும் கொடுக்காத ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் இயேசு இந்த பெண்ணின் மூலமாக தனது உயிர்ப்பை உலகறிய செய்கின்றார். அப்படி என்றால் ஆண்டவர் பெண்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார் என்பதை நாம் இதன் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகின்றது. இரண்டாவதாக,